ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 20, திருச்சபையின் சில புனிதர்கள். பாகம் 6. இன்றைய நிகழ்ச்சியில் புனித எருசலேம் சிரில், புனித மோனிகா, புனித அம்ப்ரோஸ் ஆகியோர்களை பற்றி பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலில் நாம் புனித எருசலேம் சிரில் பற்றி பார்க்கலாம். இவர் 315 முதல் 385 வரை வாழ்ந்தார். இவர் உலக கலைகளை நன்கு கற்றார். திருச்சபையின் முதுபெரும் தந்தையர் எழுதிய நூல்களை படித்தார். வேத புத்தகங்களை வெகு கவனத்துடன் வாசித்தார். பின் எருசலேம் நகரத்திற்கு ஆயரானார். அப்பொழுது ஆரிய பதித கொள்கை பரவி பெரும் தீமை விளைவித்தது. ஆரிய பதிதத்தை பூண்டோடு ஒழிக்கும் திட்டத்தில் புனித அத்தனாசியாருடன் ஒத்துழைத்தார். 3 முறை இவரை நாடு கடத்தினார்கள். 36 ஆண்டுகள் ஆயராய் இருந்ததில் 17 ஆண்டுகள் அகதியாக வாழ்ந்தார். இவர் எருசலேமின் ஆயராக நியமனம் பெற்ற மறு ஆண்டில் மிகப்பெரிய சிலுவை ஒளிமயமாய் விண்ணில் காணப்பட்டு கல்வாரி மலையின் மேல் இறங்கி இன்னும் மிக ஒளிமயமாக பல மணி நேரம் ஒளிர்ந்ததை இவரும் எருசலேம் மக்களும் கண்டு வியந்தார்கள். இக்காட்சிக்கு பின் கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டனர். இயேசுவை அறியாத பலர் மெய்மறையில் சேர்ந்தனர். ரோமை பேரரசனும் கிறிஸ்தவ மறையின் பகைவனுமான ஜூலியன் இப்புதுமையை பற்றி கேட்டு வெறி பிடித்தவன் போல் சத்திய வேதத்தை ஒழித்து அழிக்கும் கருத்துடன் யூதர்களையும் புத்தர்களையும் தூண்டிவிட்டான். யூதர்களின் பழைய ஆலயத்தை புதுப்பிக்க ஏராளமான பொருள் உதவி கொடுத்தான். ஆனால் ஆயர் சிரில் இதை கண்டு நகைத்தார். ஆண்டவரின் உறுதிமொழி நிறைவேறும் என்று விசுவசித்தார். அவ்வண்ணமே ஆயிரக்கணக்கான யூதர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது அடித்தளத்தில் நின்று புறப்பட்ட நெருப்பாலும் நில நடுக்கத்தாலும் பலர் மாண்டதை கண்டு அரசரும் மற்றவர்களும் நாணி உடனே வேலையை விட்டு விலகினர். இதையெல்லாம் ஆயர் சிரில் தமது கண்களால் கண்டார். ஆயர் சிரில் திருமறை பற்றிய விளக்க நூல்கள் ஏராளமாக எழுதினார். இவர் நற்கருணையை பற்றி சொன்ன வார்த்தைகள், நீ இயேசுவின் திருவுடலை பற்றுறுதியுடன் பார்ப்பதனால் உன் கண்கள் தூய்மை அடையட்டும், பிறகு நீ அதனை உட்கொள்ளலாம். இவ்வேளையில் ஒரு கடுகு அளவு துண்டு கூட விழாது பார்த்துக்கொள். அப்படி நீ இழக்க நேரிட்டால் உனது உடலின் ஒரு பகுதியையே இழந்ததாக நினைத்துக்கொள். யாராகிலும் ஒருவர் தங்க துகள்களை உன்னிடம் ஒப்படைக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதில் எதையும் இழக்காதிருக்கவும் அதனை பத்திரப்படுத்தவும் எத்துணை முயற்சி எடுத்துக்கொள்வாய். பொன்னை விட பன்மடங்கு விலை மதிப்புள்ளதை நீ இழக்கலாமா? புனித எருசலேம் சிரில் சொன்ன வார்த்தைகளை குருக்கள் மற்றும் கன்னியர்கள் பொது நிலையினரை விட கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டும். புனித எருசலேம் சிரில் 385 இறைவனடி சேர்ந்தார்.
அடுத்து நாம் புனித மோனிகம்மாள் பற்றி பார்க்கலாம். இவள் 322 முதல் 387 வரை வாழ்ந்தாள். இவள் பத்ரீசியுஸ் என்னும் அவிசுவாசியை மணமுடித்தாள். அவர் கடும் கோப குணம் உள்ளவர். அவரால் வந்த இக்கட்டுகளை எல்லாம் மோனிகா பொறுமையுடன் சகித்தாள். மகன் அகுஸ்தின், அதாவது புனித அகுஸ்தீனார், இவளுக்கு பெரும் சிலுவையாக இருந்தார். மகன் மனம் திரும்புவதற்காக மோனிகா உருக்கமாக நெடுங்காலம் ஜெபித்தாள். வழி தவறி சென்ற தன் மகனை எவ்வழியில் மனம் திருப்புவது என்று தெரியாமல் அடிக்கடி கலங்கினாள். ஒருமுறை மோனிகா ஒரு ஆயரை அணுகி தம் மகனுக்கு வழிகாட்டுதல் வழங்க வேண்டும் என்று கேட்டார். அகுஸ்தீனுக்கு மனம் திரும்பும் பக்குவம் இன்னும் கிடைக்கவில்லை என்பதை ஆயர் உணர்ந்தார். மோனிகா மீண்டும் மீண்டும் ஆயரை கண்ணீருடன் அணுகினார். ஆயர் மோனிகாவை பார்த்து, இவ்வளவு கண்ணீர் சிந்தும் தாயின் மகன் அழிவுறவே முடியாது என்று சொன்னார். இதை கேட்டு இன்னும் மிகுதியாக மோனிகா இறைவனிடம் மன்றாடினார். கார்த்தேஜ் நகரில் புனித சிப்ரியன் பெயர் கொண்ட ஆலயத்தில் மோனிகா ஜெபித்துக் கொண்டிருந்தார். இந்த வேளையில் அகுஸ்தீன் கப்பலேறி ரோமைக்கு பயணமானார். மிலான் நகர் வரைக்கும் மோனிகா விரைந்து தேடி சென்றாள். அங்கே பேராயர் புனித அம்ப்ரோஸை சந்தித்து முறையிட்டாள். புனித அம்ப்ரோஸின் முயற்சியால் அகுஸ்தீன் தமது தப்பறையான கொள்கைகளை விட்டுவிட்டு மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்றார். மோனிகா இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன் மோனிகாளின் கணவர் பத்ரிசியுசும் இறப்பதற்கு முன் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார். தம் கணவர் பத்ரிசியுஸ் இறந்தபோது மோனிகா தமது உடல் தம் கணவருக்கு அருகில் வைக்கப்பட வேண்டும் என துடித்தார். மோனிகாளின் மாமியும் திருமுழுக்கு பெற்று இறந்தார். மோனிகாள் இறப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன் தன் மகன் அகுஸ்தீனிடம், மகனே, இவ்வுலகில் எனக்கு இப்போது வேறு எதுவும் மகிழ்ச்சி தர முடியாது. நான் இனிமேலும் ஏன் இவ்வுலகில் உயிருடன் இருக்க வேண்டும் என்றே தெரியவில்லை. இன்னும் கொஞ்ச காலம் நான் வாழ விரும்பியது ஒரே ஒரு வரத்திற்காகத்தான். நான் இறக்கும் முன் உன்னை கத்தோலிக்க கிறிஸ்தவனாக பார்க்க விரும்பினேன். எனக்கு ஆண்டவர் இவ்வரத்தை அளவுக்கு அதிகமாய் பொழிந்து விட்டார். இப்போது நீ அவருக்கே முழுவதும் சொந்தம் என்பதை உணர்கிறேன். இவ்வுலக இன்பங்களை நீ விட்டொழிந்ததையும் காண்கிறேன் என்றாள். முற்றிலும் மனம் திரும்பிய அகுஸ்தீனும் மோனிகாளும் சில நண்பர்களும் மீண்டும் தாயகம் திரும்ப ஓஸ்டியா என்ற நகரில் கப்பலுக்காக காத்திருந்த போது மகன் அகுஸ்தீனை பார்த்து, மகனே, எனது உடலை எங்கே வேண்டுமானாலும் அடக்கம் செய்யலாம். ஆனால் ஒன்று மட்டும் கேட்கிறேன். நீர் எங்கே இருந்தாலும் ஆண்டவரின் பீடத்தில் என்னை நினைவு கூர்ந்தால் போதும் என்றார். தாயும் மகனும் சில நண்பர்களும் ஆப்பிரிக்காவுக்கு புறப்பட்டார்கள். வழியில் தன் மகன் அகுஸ்தீனின் கரங்களில் 387 மோனிகாள் உயிர் நீத்தாள். அடுத்து நாம் புனித அமிர்தநாதர், அதாவது புனித அம்ப்ரோஸ் பற்றி பார்க்கலாம். இவர் 340 முதல்
397 வரை வாழ்ந்தார். இவர் பிரான்ஸ் நாட்டில் 340 பிறந்தார். இவர் பிறந்தபோது இவரின் தந்தை பிரான்சில் ஆளுநராக பணியாற்றினார். அம்ப்ரோஸ் சிறு வயதாய் இருக்கும் போது தந்தை இறந்து விட்டார். எனவே தாய் அம்ப்ரோசுடன் ரோமை சென்று சேர்ந்தார். தாயும் சகோதரி புனித மார்சலினாவும் அம்ப்ரோஸை மிக கவனமாக வளர்த்தனர். அம்ப்ரோஸ் சிறுவனாய் இருக்கும் போது கிரேக்க மொழியில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்ததால் கவிஞராகவும் சிறந்த பேச்சாளராகவும் விளங்கினார். அரசன் வலேரியன் இவரது திறமைக்கு பரிசளிப்பது போல் மிலானில் இருக்க செய்து ஆளுநராக ஆக்கினான். 374 மிலானில் ஆரிய பதித ஆயர் இறந்தபின் பதவி இடத்தை நிரப்புவதில் ஆரிய ஆயரா கத்தோலிக்க ஆயரா என்ற மோதல் ஏற்பட்டது. இதற்கு முடிவு காண ஒரு பேரவை நடந்தது. அம்ப்ரோஸ் மிக திறமையாக பேசி அனைவருடைய பாராட்டுதலையும் பெற்றார். கூட்டத்தில் ஒரு குழந்தை அம்ப்ரோஸ் நம் ஆயர் என்று கத்தியது. அதை தொடர்ந்து அம்ப்ரோஸ் ஆயர் என்ற பேரோசை எழுந்து விண்ணை பிளந்தது. அம்ப்ரோஸ் அச்சமடைந்தார். காரணம், கத்தோலிக்கராக வாழ்ந்தாலும் இன்னும் அவர் திருமுழுக்கு பெறவில்லை. நடந்த விவரங்கள் அனைத்தும் அரசன் வலேரியனுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அரசன் மகிழ்ச்சி வெள்ளத்தில், நான் நியமித்த ஆளுநரே ஆயர் பதவிக்கு தேர்ந்து கொள்ளப்பட்டார் என பூரிப்படைந்தார். அம்ப்ரோஸ் இதை ஏற்றுக்கொள்ளாமல் லியோன்சியஸ் என்ற உயர் அலுவலரின் வீட்டில் ஓடி ஒளிந்து கொண்டார். லியோன்சியஸ் இதை கேள்விப்பட்ட பின் அம்ப்ரோஸ் ஆயர் பதவியில் இருந்து தப்பிக்க இயலவில்லை. அம்ப்ரோஸ் திருமுழுக்கு பெற்று ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட போது அவருக்கு வயது 34. அம்ப்ரோஸ் தமக்கு விவிலிய ஞானம் மிகுதியாக இல்லையே என்று சொல்லி விவிலியத்தையும் மறை வல்லுநர்களின் நூல்களையும் கற்றுக்கொள்வதில் ஆழ்ந்த அக்கறை செலுத்தினார். தமது சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கும் கோவிலுக்கும் கொடுத்தார். சிம்பிளியானுஸ் என்னும் குரு இவருக்கு உதவியாக இருந்தார். மக்களின் நலனுக்காகவே இவர் ஆயராக இருப்பதை மக்கள் மகிழ்வோடு உணர்ந்தனர். நாள்தோறும் திருப்பலி மக்களுக்காக நிறைவேற்றினார். மறையுரையில் இறை அன்பின் பொருட்டு தெரிந்து கொள்ளும் கன்னிமையின் மேன்மை பற்றி அடிக்கடி பேசினார். ஏராளமான பெண்கள் இம்மறையுரையை கேட்டு துறவிகள் ஆகிறார்கள் என்று சொல்லி அன்னையர் பலர் தங்கள் பெண் குழந்தைகளை இம்மறையுரைகளை கேட்க விடவில்லை. போர்கள்தான் மக்களை அழிக்கின்றனவே அன்றி சமுதாயத்தை குறைப்பவர்கள் புனிதத்தை தேடும் பெண்கள் அல்ல என்றார் அம்ப்ரோஸ். இவரது காலத்தில் ஆரிய பதிதம் இங்கும் அங்குமாக தலை விரித்தாடியது. சில அரசர்களும் இதற்கு துணை போனார்கள். ஒரு முறை அரசன் பலண்டியனின் பெயரால் டால்மோசியஸ் அம்ப்ரோஸை அணுகி அரசனின் ஆணை ஒன்றை தெரிவித்தார். அதற்கு அம்ப்ரோஸ் திருச்சபையின் அலுவல்களில் அரசன் தலையிடக் கூடாது என்று கட்டளை பிறப்பித்தார். மேலும் அரசன் திருச்சபைக்கு கட்டுப்பட்டவர், அவர் திருச்சபையின் மீது ஏறி உட்கார கூடாது என்றார். இதன் பிறகும் கத்தோலிக்க அரசன் தியோடேசியுசுக்கும் ஆயர் அம்ப்ரோசுக்கும் இடையே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. ஆயர் அம்ப்ரோஸ் திருச்சபையின் ஒழுங்குகளின்படி
தம் நிலையில் நிலைத்து நின்றார். ஆரிய பதித கொள்கைகளை இவர் எதிர்த்து போராடியதால் இவரது மறைமாவட்டத்தில் ஒரு சிலரே இக்கொள்கைகளை பின்பற்றினர். 381 மிலான் நகரில் ஒரு சங்கத்தை இவர் கூட்டி அப்போலினாரிஸ் என்பவரது தவறான போதனையை கண்டித்தார். 382 ரோமையில் ஒரு சங்கம் நடந்தது. அதற்கும் இவர் சென்றிருந்தார். மாக்சிமுஸ் என்னும் பேரரசன் பிரான்ஸ் நாட்டில் பதவி ஏற்ற போது இவர் அங்கு சென்று அவருடன் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்தார். 387 இரண்டாம் முறையாக இவர் தூது சென்றும் முயற்சிகள் அத்தனை பலனளிக்கவில்லை. அரசன் மாக்சிமுஸ் இத்தாலி நாட்டின் மீது போர் தொடுத்தான். தியோடேசியுஸ் பேரரசன் அவனை தோற்கடித்தான். அம்ப்ரோஸ் சாந்தமுள்ளவர், ஏழைகள் மீதும் துன்புறுத்தப்பட்டவர்கள் மீதும் மிகுந்த இரக்கம் காட்டினார். கிறிஸ்துவின் போதனைகள், கடவுளது சட்டங்கள், கடவுளது உரிமைகள் இவற்றில் ஆயர் அம்ப்ரோஸ் விட்டு கொடுக்க மாட்டார். ஜஸ்டினா என்னும் பேரரசி கோவில் ஒன்றை பதிதர்களுக்கு கொடுப்பதை ஆயர் அம்ப்ரோஸ் அச்சமின்றி தடுத்து நிறுத்தினார். தியோடேசியுஸ் பேரரசன் மக்களின் எழுச்சியை ஒடுக்க ஆணை பிறப்பித்ததில் 7000 பேர் மடிந்தனர். மாசற்றவர்களை அநியாயமாக கொன்றான். அரசனை ஆயர் அம்ப்ரோஸ் கோவிலுக்குள் நுழைய விடவில்லை. பேரரசன் ஆயரை பார்த்து, தாவீது அரசரும் தவறு செய்தாரே என்று சாக்கு போக்கு சொன்னான். அப்பொழுது ஆயர் அம்ப்ரோஸ் பேரரசனை பார்த்து, தவறு செய்த தாவீது பரிகாரமாக தவம் செய்தார் அல்லவா என்றார். அப்பொழுது பேரரசன் அரசருக்குரிய தம் பெருமை ஆடம்பரத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வெளிப்படையாக ஆலயத்தில் தம் பாவங்களுக்காக மனம் வருந்தினார். அரசராயிருந்தும் பலர் முன்னிலையில் பாவ பரிகாரம் செய்ய வெட்கப்படவில்லை. தம் தவறுகளுக்காக இறுதி வரை மனம் வருந்துவதை விட்டுவிடவில்லை. அரசன் ஆயர் அம்ப்ரோஸிடம் எப்போதும் மிக கண்ணியமாக நடந்து கொண்டார். ஆயர் அம்ப்ரோஸை போல் ஆயர் பதவிக்குரியவர்களை நான் பார்த்ததில்லை என்று மனம் விட்டு பாராட்டினார். ஆயர் அம்ப்ரோஸ் இறக்கும் நாள் அன்று பல மணி நேரம் கைகளை விரித்து வைத்திருந்தார். ஜபத்தில் உதடுகள் அசைந்து கொண்டிருந்தன. அடுத்த அறையில் இருந்த புனித கொனோரேட்டஸ் என்பவருக்கு எழுந்து வாரும், விரைந்து வாரும் என்ற குரல் 3 முறை கேட்டது. அவர் ஓடி வந்து ஆயர் அம்ப்ரோஸுக்கு நற்கருணை கொடுத்தார். உடனே ஆயரின் ஆவி பிரிந்தது. அன்று புனித வெள்ளி. 397 ஏப்ரல் 4 ஆயர் அம்ப்ரோஸ் இறைவனடி சேர்ந்தார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 20 திருச்சபையின் புனிதர்கள், பாகம் 6 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.